மதுரைக்கு போனீங்கன்னா அங்க ஒரு கோயில் இருக்கு. ஆனா அதோட அஸ்திவாரம் வெறும் கற்களால் ஆனது இல்ல, நம்பவே முடியாத 3 அற்புதமான புராண கதைகளால கட்டப்பட்டது. வாங்க, அருள்மிகு திரு ஆப்புடையார் திருக்கோயிலோட அந்த ஆச்சரியமான வரலாற்று தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, நாம எதை பத்தியெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த கோயில் எப்படி புராணங்கள்லேருந்து உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் கோயிலோட பேருக்கே காரணமான ஆப்புடையார் கதை, மணல சோறா மாத்துன அற்புதம், அப்புறம் குபேரனுக்கு விமோச்சனம் கிடைச்ச கதைன்னு 3 முக்கியமான கதைகளை ஆழமா பார்ப்போம். கடைசியா இந்த கதைகள் எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு பெரிய மரபை உருவாக்குச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, வைகை நதிக்கரையில அமைஞ்சிருக்கிற இந்த பழமையான கோயிலோட கதை எங்கிருந்து தொடங்குதுன்னு பார்க்கலாம். இது ஏதோ ஒரு சாதாரண கோயில் இல்லங்க, இது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம். அப்படின்னா என்ன தெரியுமா? 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த திருஞான சம்பந்தர் மாதிரியான பெரிய நாயன்மார்கள் அவங்களோட பாடல்கள்ல இந்த ஸ்தலத்தை பத்தி பாடி போற்றிருக்காங்க. அந்த அளவுக்கு இது ஒரு புனிதமான இடம். ஆனா இந்த கோயிலோட உண்மையான ஆன்மாவை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ராஜாக்களோட சரித்திரத்தை எல்லாம் தாண்டி கடவுளே நேரடியா அந்த பூமிக்கு வந்து நடத்திய அற்புதங்களை பத்தின புராண உலகத்துக்குள்ள நாம போகணும். இப்போ நாம கோயிலோட முதல் கதைக்குள்ள போகலாம். ஒரு சாதாரணமான இடம் எப்படி இவ்ளோ பெரிய ஒரு புண்ணிய ஸ்தலமா மாறுச்சு? இந்த ரொம்ப அடிப்படையான கேள்விக்கு இந்த கதை தான் பதில் சொல்லுது. இந்த கதை ஒரு பாண்டிய மன்னன்ல இருந்து தொடங்குது. அவரோட பக்தி எப்படிப்பட்டதுன்னா ரொம்பவே தீவிரமானது. ஆனா ஒரு நாள் வேட்டைக்கு போனப்போ அந்த மன்னனோட பக்தி ஒரு பெரிய சோதனைக்குள்ளாச்சு. அடர்ந்த காட்டுக்குள்ள வழி தெரியாம மாட்டிக்கிட்டாரு. பசி, தாகம், ஆனா பக்கத்துல வழிபட ஒரு கோயில் கூட இல்ல. இப்போ என்ன செய்வாரு? ராஜாவோட பசிய பார்த்த அமைச்சர் ஒரு ஐடியா பண்ணாரு. ஒரு மர ஆப்பை காட்டி, இதுதான் சுயம்பு சிவலிங்கம், இத வணங்கிட்ட சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. ராஜாவும் அத நம்பி தன்னோட விரதத்தை முடிச்சிடுறாரு. ஆனா தான் ஏமாற்றப்பட்ட விஷயம் தெரிஞ்சதும் அவருக்குள்ள ஒரு பெரிய குற்ற உணர்ச்சி. அந்த தந்திரம் அவரோட மனசையே ஒரு பெரிய நெருக்கடிக்குள்ள தள்ளிருச்சு. மனசு உடைஞ்சு போன அந்த மன்னன் சிவபெருமான் கிட்ட ஒரு உருக்கமான வேண்டுகோள வைக்கிறான். அவ்வளவுதாங்க, மன்னனோட அந்த தூய்மையான பக்திய பார்த்து மெய் சிலிர்த்து போன சிவன் அந்த சாதாரண மர ஆப்புக்குள்ளேர்ந்து தோன்றி அத ஒரு புனிதமான லிங்கமா மாத்திடுறாரு. இதனாலதான் இங்க இருக்கிற இறைவனுக்கு திரு ஆப்புடையார், அதாவது ஆப்பின் இறைவன்னு பேர் வந்தது. ஒரு மன்னனோட தனிப்பட்ட பக்தியில இருந்து இப்போ ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கே படியழந்த ஒரு கோயிலோட கதைக்கு போலாம் வாங்க. இந்த 2வது புராணம் இந்த கோயில் மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குதுன்னு சொல்லுது. அடுத்த கதை நடக்கிற காலகட்டம் ரொம்பவே துயரமானது. மதுரை முழுக்க பஞ்சம், மக்கள் பசியால வாடுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு கோயில் அர்ச்சகர் சாமிக்கு தினமும் நைவேத்தியம் பண்ணணுமேங்கிறதுக்காக கொஞ்சமா தானியத்தை விளைவிக்க படாத பாடுபடுறாரு. பாருங்க, பசியில வாடுற மக்களுக்கும் கடமைய செய்ய துடிக்கிற ஒரு அர்ச்சகருக்கும் நடுவுல ஒரு பெரிய போராட்டம். பசியில இருந்த ஊரு மக்கள் எல்லாம் கோபத்துல அவரை சூழ்ந்துகிட்டப்போ அந்த அர்ச்சகர் சிவபெருமான் கிட்ட மனமுருகி வேண்டாரு. அப்போ வானத்திலிருந்து நம்பவே முடியாத ஒரு தெய்வீக கட்டளை வருது. வைகையாத்து மணலை எடுத்து சமைன்னு. என்ன ஒரு அற்புதம்! அந்த ஆத்து மணல் சுட சுட சாதமா மாறுது. இந்த அற்புதம்தான் இந்த கோயிலுக்கு ஒரு கருணை மிக்க இடம்ங்கிற அடையாளத்தை கொடுத்துச்சு. அதனாலதான் இங்க இருக்கிற இறைவனுக்கு அன்ன வினோதன், அதாவது அரசியின் அற்புதத்தை நிகழ்த்தியவர் அப்படின்னு இன்னொரு பேரும் வந்தது. சரி, இப்போ நம்ம பார்க்க போற 3வது கடைசி கதை. இது செல்வம், பணிவு, கருணை பத்தின மிக ஆழமான ஒரு பாடத்தை நமக்கு கத்துக் கொடுக்குது. இந்த கதையோட நாயகன் புண்ணியச்சேனன்னு ஒரு பக்தர். அவருக்கு ஒரே ஒரு லட்சியம்தான், எப்படியாவது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வத்துக்கும் அதிபதி ஆயிடணும். இங்க பாருங்க, புண்ணிய சேனலோட வாழ்க்கை பயணம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. கடுமையான தவம் செஞ்சு சிவன் கிட்ட வரத்தை வாங்குறான். ஆனா செல்வம் வர வர தலைக்கணமும் வந்துருச்சு. ஒரு கட்டத்துல பார்வதி தேவியே தப்பான பார்வையில பாத்துட்டான். அவ்வளோதான், அடுத்த கணமே தண்டனை கிடைச்சது. ஆனா கருணையா உருவான சிவன் அவனோட உயிரையும் பார்வையையும் திரும்ப கொடுத்து அவனுக்கு குபேரன்னு புது பேரையும் கொடுக்கிறார். இந்த கதைய அகங்காலத்தோட ஆபத்துக்களை பத்தி நமக்கு நல்லாவே புரிய வைக்குது. இந்த கதை மூலியமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்த கோயில் வெறும் சாமி கும்பிடுற இடம் மட்டும் இல்ல, நாம செஞ்ச தப்பெல்லாம் சரி செஞ்சுக்கிட்டு ஒரு தார்மீக மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான ஒரு தளம் அப்படிங்கிறதுதான். ஆக நாம தனித்தனியா பார்த்த இந்த 3 கதைகளும் எப்படி ஒன்னா சேர்ந்து இந்த கோயிலுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக முக்கியத்துவத்தை உருவாக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த அட்டவணை எல்லாத்தையும் ரொம்ப அழகா தொகுத்து சொல்லுது. ஆப்போடியார் கதை
நம்ம பக்தி உண்மையா இருந்தா தெய்வம் எங்க வேணா தோன்றும்னு சொல்லுது. அன்னவினோதன் கதை இந்த கோயில் பசிய போக்குற ஒரு சரணாலயம்னு காட்டுது. குபேரனோட மீட்பு நாம செஞ்ச தப்புகளுக்கு மன்னிப்பு கேட்டு இழந்ததை திரும்ப பெறலான்னு நமக்கு நம்பிக்கை கொடுக்குது. இத நம்மள ஒரு இறுதி சிந்தனைக்கு கூட்டிட்டு போகுது. ஆப்படையார் கோயில் மாதிரியான புனித இடங்கள பத்தி நாம காலங்காலமா சொல்ற கதைகள் இன்னைக்கும் நம்ம உலகத்தையும் நம்பிக்கை மேல நமக்கு இருக்கிற புரிதலையும் எப்படி வடிவமைக்குது. ஒன்னு மட்டும் நிச்சயம், ஒரு கோயிலோட உண்மையான அஸ்திவாரம் வெறும் கற்கள் இல்ல, அதுக்கு உயிர் கொடுக்கிற இது மாதிரியான சக்தி வாய்ந்த புராண கதைகள் தான்.